இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இந்த உலகத்தில் பல ஜெபங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஜெபத்துக்குமே ஒரு வல்லம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜெபம் கர்த்தர் விரும்புகிற ஜெபம். அதை ஒருபோதும் அவர் நிராகரிக்கிறதே இல்லை. அது என்ன ஜெபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க முழு இருதயத்தோட கர்த்தர்ட்ட திரும்புங்க. உங்க வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. தேவஜனமே, இந்த இருதயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் உபவாச ஜெபம் பண்ணும் பொழுது வஸ்திரங்களை கிழித்து சணல் நூலை வஸ்திரத்தை இடுப்புல மாத்திரம் கட்டிக்கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. இதை நீங்கள் வஸ்திரத்தை கிழிக்கிறத யோபு புஸ்தகத்தில் கூட நீங்கள் அவர் தன்னுடைய சால்வையை கிழித்து ஜெபிச்சார் அப்படிங்கிறத நீங்கள் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இந்த வஸ்திரங்கள் அப்படிங்கிறது நான் ஒன்றும் இல்லை, உலக பெருமை இல்லை. ராஜாக்களாக இருந்தாலும் சரி, உபவாசம் பண்ணும்போது தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி சாம்பலை உட்காந்து ஜெபிக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துறேன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஜனங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இந்த உபவாசத்தை குறித்து ஜனங்கள்கிட்ட பேசும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா நீங்கள் வஸ்திரத்தை கிழிக்கிறீங்க, ஆனால் இதை விட நான் எதை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய இருதயம் உடைக்கப்படுறத நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இருதயத்தை கிழிக்கிறது அப்படின்னு சொன்னால் இருதயம் எதை குறிக்குது? மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் இந்த இருதயத்துடைய குணாதிசயம் என்ன வாசிக்கலாம். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஒரு மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது எதுவுமே அவனை தீட்டுப்படுத்தாதுப்பா. அதற்கு மாறா இருதயத்திலிருந்து புறப்படுகிற பாவங்கள், இச்சைகள், பெருமைகள், பொருளாசை, தூஷணம், இதுதான் ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக்கி தீட்டுப்படுத்தும். அப்போ யோவேல் புஸ்தகத்தில் வாசித்தோம், இருதயத்தை கிழிக்கிறது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய சுயத்தை உடைக்கிறது, மனுஷிகத்தை உடைக்கிறது. அவனுடைய பாவத்தில் இருந்து துன்மார்க்கத்தில் இருந்து அந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவற்றை வரும் பொழுது அவர்களுடைய ஜெபத்தை தேவன் ஒருபோதும் நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவான தெய்வமும் அன்பானவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஒரு பாவி மனம் திரும்பணுங்கிறதா அவருடைய முழு நோக்கமாக இருக்குது. அதனால தான் துன்மார்க்கராகிய நமக்காக, பாவிகளாகிய அக்கிரமக்காரர்களாக இருந்த நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை ரட்சிக்கிறதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி அன்பு கூர்ந்தார். தேவஜனமே, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம்தான் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மற்றபடி காணிக்கைகளினாலேயோ உலகத்தில் வேற எந்த காரியத்தினாலேயும் பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த முடியாது. பரலோக ராஜ்யம் சந்தோஷமாகணும்னா ஒரு பாவி மனம் திரும்பணும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், அதுதான் மேல்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நம்ம நினைவு கூறணும்னு சொன்னால், சாலமோன் ராஜாவா இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை கட்டினதற்கு பிறகு 1000 சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்காக செலுத்துகிறார். அன்று இரவு கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாக்கி, சாலமோனே நீ விரும்புகிறத எங்கிட்ட கேள் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த பலிகளை தேவன் எவ்வளவு மேன்மையாக பார்க்குறார். ஆனால் இந்த இடத்துல வசனத்தை வாசித்தோம், அதை விட மேலானது கீழ்ப்படிதல், மனம் திரும்புதல்.
ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவர்களுடைய ஜெபத்தை தேவன் ஒருபோதும் நிராகரிக்கிறதே இல்லை. தேவஜனமே, இதுவே இயேசு கிறிஸ்துட்ட 12 சீசர்களை கூடவே வைத்து தேவன் அவர்களை ஊழியத்தில் பழக்குவித்தார். அதில் யூதாஸ் காரியோத்தை தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துக்கு நன்றாகவே தெரியும். காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக கடைசியாக அந்த திருவிருந்தை கொடுக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் யூதாஸ் காரியத்தை நோக்கி நீ செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமாக செய் அப்படின்னாரு. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறாரு. காட்டி கொடுக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி வெளிப்படுத்தவோ அவரை குற்றப்படுத்தவோ துரோகின்னு சொல்லவோ இல்லை. மாறா சிநேகிதனேன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா யூதாஸ் காரியத்தும் கூட கெட்டு போய் அழிந்து விடாதபடி அவன் மேலையும் இயேசு கிறிஸ்து மனது இறங்குகிறவராய் இருந்தார். அதுவே அவருடைய இன்னொரு சிஷ்யன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சாரு, சபிச்சாரு, சத்தியம் பண்ணினாரு. இயேசுவை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னாரு. ஆனால் அதே பேதுரு மனம் திரும்பி கண்ணீரோட அழுகும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாக பயன்படுத்தி புதிய ஏற்பட்ட சபையுடைய முதல் போதகராக மாற்றினார். அதே யூதாஸ் காரியோத்தை அந்த காரியத்தை செய்தார்னா இல்லை, அவரோட குற்றம் மனசாட்சி வாதித்ததுனால அவர் நாண்டு கொண்டு செத்தார். தேவஜனமே, ஒரு மனிதன் பாவம் செய்யலாம். அந்த பாவம் செய்யும் பொழுது அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை சொல்லி சொல்லி காமிச்சு, இந்த பாவம் நீ செஞ்சுட்ட, இனிமேல் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, எதை வச்சு நீ ஆலயத்துக்கு போக முடியும்? நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, எதை வச்சு திருவிருந்து எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி வரைக்கும் யூதாஸ் காரியத்தை போலவே தேவன்கிட்ட பிரிக்கணும்னு அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் கூட என்னைக்கோ ஒரு செய்த பாவம், என்னைக்கோ செய்த ஒரு குற்றம் தொடர்ந்து உங்கள் மனசாட்சியை வாதிக்கும்னு சொன்னால், இதை வைத்து இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க? ஆலயத்துக்குள்ளே போகிறதில்ல, ஆலயத்தில் வெளியிலேயே நின்றுறாங்க, திருவிருந்து எடுக்கிறதில்ல, ஜெபத்தவே விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பாவம், ஆண்டவர் இனிமேல் என்ன நேசிக்க மாட்டார், ஆண்டவர்கிட்ட போகிறக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி அந்த குற்ற மனசாட்சியினால் ஆண்டவர்கிட்ட வர்றதவே நிறுத்திடுறாங்க. தேவச்சனமே, ஒருவேளை ஏதாவது ஒரு குற்ற மனசாட்சியில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பாவி மனம் திரும்பும் பொழுது தேவன் அதை ஒருபோதும் அவர்களை வெறுக்கிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டில் கூட பாவியான ஸ்திரீ அவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அந்த பெண்ணை அவர் மன்னிக்கிறார். மன்னித்து போ, இனி பாவம் செய்யாத. கொடுமையான வியாதியஸ்தர்களை அவர் குணமாக்கும் போது கூட இனி அதிக கேடானதொன்றும் வராதபடி பாவம் செய்யாத, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவஜனமே, ஒருவேளை எந்த குற்ற மனசாட்சியில் பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஜெபிங்க. மனம் திரும்புறத்தான் அவர் விரும்புகிறாரு, அவர்கிட்ட விட்டு பிரிஞ்சு போகிறத அவர் விரும்புகிறதே இல்லை. ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? ஒரு மனிதன் பாவம் செய்தவனாக இருக்கலாம், துன்மார்க்கனாக இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் பாவத்திலையும் துன்மார்க்கத்தில் சாகிறத தேவன் ஒருபோதும் விரும்புறதில்ல. அதற்கு மாறா அவன் ரட்சிக்கப்படவே தேவன் விரும்புகிறீங்கப்பா. அதற்காக தான் இந்த உலகத்துக்காகவும் நீங்கள் வந்தீங்க. மீட்பரா, உலக ரட்சகராக வந்தீங்கப்பா. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க தங்ககிட்ட பாவத்தை வச்சுட்டே ஜெபிப்போன்னு சொன்னால் அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, மெய்யாக மனஸ்தாபப்படும் பொழுது, கண்ணீரோடு அதை விட்டுட்டு ஆண்டவரோட ஒப்புரவாகும் பொழுது அந்த ஆத்துமாவை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்கிறதே இல்லைப்பா. ஆண்டவரே, இந்த தேவ செய்தி ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களை உள்ளே கொண்டு வரட்டும். அநேகர் குற்ற மனசாட்சியினால் ஜெபிக்கிறத விட்டுருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை கூட விட்டுருக்கலாம். ஆண்டவர், இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க மறுபடியும் ஆதியில் இருக்கிற அன்புக்கு திரும்பணும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கிறோமே, ஆதியில் இருக்கிற அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு தூரமாக இருக்கிறாங்களோ மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்ககிட்ட நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்பும் போது அவர்களுடைய ஜெபத்தை நீங்கள் நிராகரிக்கிறதே இல்லை. கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.